ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டீம் இன்ஹலேஷன் எப்படி நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கோல்டு காஃப்க்கான சூப்பரான இன்ஸ்டன்ட் ரெமெடியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு கற்பூர வள்ளி நான் எல்லாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி இலையில் அது ஒரு இனுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பப்பாளி இலையும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது நொச்சி இலை. ஆக்சுவலி பச்சையாக எடுக்கணும், பட் ஆனால் என்கிட்ட காய்ச்சது தான் இருக்குது. சரி அதையும் வேஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் 3 பார்ட்டாகவே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் 3 பேர் தனித்தனியாக பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆவி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு காஃபு அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு க்யூர் ஆகிடும். மூக்கு அடைப்பாக இருக்குது, இல்லைனா மூக்கு ஒழுகிட்டே இருக்குது, இல்லைனா இது சம்மந்தப்பட்ட இதனாலேயே நம்மளுக்கு ரொம்ப தலை பாரமாக இருக்கும், இல்லை தலைவலியாக இருக்கும். அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுவும் நம்ம மூலிகை இலை வச்சு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை இலை வச்சு நம்ம இந்த ஆவி பிடிக்கிறது நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணி தான் முக்கால்வாசி பேர் ஆவி பிடிப்பாங்க. பட் அதெல்லாம் விட இந்த இயற்கையான இந்த மூலிகை இலைகளை வச்சு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சதில்லை ஆவி இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணதில்லை அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப டக்குன்னு உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நான் ரெடியாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஒரு அந்த பாத்திரத்தில் ஒரு ஹாஃப் அளவுக்கு நீங்கள் தண்ணி பிடிச்சி நல்லா கேஸில் இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அந்தளவுக்கு கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பார்ட் ஆஃப் அந்த இலைகள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் அந்த பெட்ஷீட் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்வெட்டிங் நல்லா உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். நீங்கள் ஒரு டவல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்வெட்டிங் ஆக நீங்கள் தொடச்சிட்டு திருப்பி நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஆவி பிடிங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் பிடிக்கிறதுனால தலையில் இருக்க தண்ணி நீர் எல்லாமே வெளியே உங்களுக்கு தலைவலிலாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு தலைவலி டக்குன்னு சரியாயிடும். மூக்கடைப்பு இருந்தாலும் சரியாயிடும். மூக்கு ஒழுகிட்டே இருந்தாலும் அதுவும் அந்த ரன்னிங் நோஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் சரியாயிடும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்லா இன்ஹேல் எக்ஸேல் நல்லா மூச்சை உள் வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட்டு அதாவது மூச்சை இழுத்து மூச்சை நல்லா விடணும். அந்த மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோஸ் ட்ராக்கில் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும். உங்களுக்கு நல்லா சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். நீங்கள் அந்த நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டு காஃப்க்கான இன்ஸ்டன்ட் ரெமெடி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால இப்போ நான் 4 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு, அப்படி 4 சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு 3 கிராம்பு வச்சுட்டு ஒரு 4 மிளகு எல்லாத்தையும் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி 4 கிராம்பு 4 மிளகு வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கல்லுப்பு, ஜஸ்ட்டு கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த வெற்றிலையை மடித்து நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று நல்லா உமிழ்நீரோடு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்க தண்ணியை குடிச்சிடணும். நான் இந்த வெற்றிலை பற்றி நான் தனி வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தனி வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் அதாவது இந்த வெற்றிலை இந்த மாதிரி சாப்பிட்டதுனால நம்மளுக்கு ரொம்ப 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 சூப்பர் ரிலீஃப் இன்ஸ்டண்ட்டாக அதுவும் உடனே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்டிங் சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கட நல்லா மென்னுட்டு உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்லோவாக ஸ்லோவாக நீங்கள்
சாப்பிட முடியும்னா நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ சூடு பொறுக்க குடிக்க முடியுமோ நீங்கள் அந்தளவு குடிச்சிருங்க. ஸோ குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து சரியாயிடும். அதாவது சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்குது, இல்லை வந்து ஒரு மாதிரி தொண்டை சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, அதுக்கப்புறம் மூக்கடைப்பு, அது எல்லாமே டக்குன்னு சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாச்சும் நம்ம ஆவி பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வாரத்தில் இந்த வெற்றிலை வந்து நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பிக்கையாக நீங்கள் எப்போ வேணாலும் காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டு எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வெற்றிலை வைத்தியம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இது வந்து ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட்டு கிராம்பு, மிளகு, வெற்றிலை அதுதான் சாப்பிட்றோம். அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெற்றிலை வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மா சொன்ன ஐடியா தான் இது. எங்கள் அம்மா எப்போத்துலேருந்தோ ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நல்லாவே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் எனக்கு வந்து இது ஸ்டார்டிங் நான் அவங்க சொல்கிறத கேட்கல. பட் ஒரு வாட்டி நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ரிலீஃப் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், கோல்டுலேருந்து, காஃப்லேருந்து. அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லி இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ எல்லோரும் பத்திரமா இருங்க. ஸோ சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.